ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி பிரைம் மீடியா. இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னா திருப்பதி லட்டு. திருப்பதி லட்டுனா என்ன நினைப்போம்? ஃபுல்லாக நெய், முந்திரி பருப்பு, ஏலக்காய் அப்படியே கொடுத்தாங்கன்னா நெய் வழியே வழியே நம்ம சாப்பிடுவோம். அப்படி தானே நம்ம நினைப்போம் திருப்பதி லட்டுனா. ஆனால் அது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திரா சந்திரபாபு நாயுடு சொல்றாரு. லாஸ்ட் 5 வருஷமா திருப்பதியில நிறைய ஊழல் நடந்திருக்கு. லட்டுல மாட்டிறைச்சி கொழுப்பு சேர்த்திருக்காங்க, மீன் எண்ணெய் சேர்த்திருக்காங்க, கறி கொழுப்பு சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, அவர் ஏதோ சொல்லிட்டு போறாரு அப்படின்னு பார்த்தா ஒரு லட்டு எடுத்துட்டு போயிட்டு குஜராத்ல இருக்கிற ஒரு லேப்ல கொடுக்கறாரு. அந்த லேப் ரிப்போர்ட் வருது. அந்த லேப் ரிப்போர்ட்டை பார்த்தா இது எல்லாமே உண்மை. சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்திருக்காங்க, பாம் ஆயில் சேர்த்திருக்காங்க, ஆலிவ் ஆயில் சேர்த்திருக்காங்க, கோகனட் ஆயில் சேர்த்திருக்காங்க, மீன் எண்ணெய் சேர்த்திருக்காங்க, மாட்டு இறைச்சி சேர்த்திருக்காங்க, கொழுப்பு சேர்த்திருக்காங்க, பன்னி கொழுப்பு வரைக்கும் சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு லேப் ரிப்போர்ட் வருதுங்க. ஆனா இது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெகன்மோகன் ரெட்டி YSR காங்கிரஸ் பார்ட்டி இன்னைக்கு கோர்ட்ல மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. இதுதாங்க சொல்லுவாங்க, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் என்ன சொன்னாலும் அதை நம்ம நம்ப கூடாது. கோர்ட்ல தீர விசாரிச்சு இறுதியான தீர்ப்பு வரும்போதுதான் நம்மளுக்கு தெரியும் எது உண்மை எது பொய்ன்னு சொல்லி.